வேலூர்ல 5000 பேர் பாருங்க. வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற வாணியம்பாடியில ஒரு 5000 பேர் பாருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆம்பூர்ல ஒரு 5000 பேர் பாருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர், அப்புறம் ஜோலார்பேட்டை, அப்படியே 5000 பேர் பார்த்துட்டா பொதுமக்கள் அதுல வரதானே போறாங்க. உங்க கெப்பாசிட்டி 5000 பேர் வச்சுக்கோங்க. 5000 பேருக்கு தான் உங்களால பாதுகாப்பா உத்தரவாதம் செய்யற ஒரு கட்சியா இருக்கீங்க. 50,000 பேர் எதுக்கு ஒரே இடத்துல பாட்டு ட்ரோன் ஷாட் போட்டு பறக்க விட்டு வைப்பு பண்ணணும், பாட்டு பண்ணணும், டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் தானே பேச போறீங்க. 5000 பேரா ஒவ்வொரு மாவட்டமா பார்த்துட்டு போங்க. என்ன தப்பாயி போச்சு? கூட்டமும் குறையும். இந்த பிரச்சனை இருக்காது. இப்ப ஜோலார்பேட்டைக்கு இன்னும் 10 நாள்ல விஜய் பேச போறாரு. அப்புறம் அரக்கோணத்துல இன்னொரு 8 நாள்ல பேச போறாரு. அதுக்கப்புறம் வேலூர்ல இன்னும் இப்ப வேலூர்ல பேசிட்டாரு. பக்கத்துல திருவண்ணாமலையில இன்னொரு 4 நாள்ல பேச போறாரு. அங்கதான் தங்கி இருக்க போறாரு வேலூர்ல தான். அப்படின்னா கூட்டம் இந்த அளவுக்கு கூடாது. பர்மிஷன் டக்கு டக்குன்னு வாங்கலாமே. 5000 பேருக்கு நீங்க எப்படி பர்மிஷன் வாங்குனீங்க? இப்ப பர்மிஷன் இப்ப ஆரம்பிச்சா கூட ஒவ்வொரு மாவட்டமா டக்கு டக்குன்னு பேசிட்டு போலாமே. ஏன்னா தொகுதியா இவர் பிரச்சாரம் பண்ற எண்ணம் அவருக்கு இல்ல. இவர் வேணும்ட்டே காவல்துறை மீது பழிய போட்டு கொண்டிருக்கிறார். அனுமதி தரல, அனுமதி தரலன்னு. அனுமதி தராமலையா ஈரோட்ல கூட்டம் பேசுனீங்க? அனுமதி தராமலா சேலத்துல போய் கூட்டம் பேசுனீங்க? அனுமதி தராமலா திருச்சியில பேசுனீங்க? அனுமதி தராமலா நாகப்பட்டினத்துல பேசுனீங்க? அனுமதி தராம தான் கரூர்ல சம்பவம் ஆச்சா? இல்ல அனுமதி தராம பாண்டிச்சேரியில பேசுறீங்களா? இவ்வளவு கூட்டம் பேசிருக்கீங்களா? இதெல்லாம் அனுமதி தராமல ஆச்சு. அனுமதி தராங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கறதே கம்மியா கேக்குறீங்க. ஆனா இவ்வளவு கூட்டத்துக்கு கேட்ட மாதிரி நீங்க ஒரு ஒரு பேச்சை சொல்றீங்க. கேட்கிற நேரம் என்ன சொல்றீங்க? காவல்துறை இந்த நேரத்துல கொடுத்துச்சுன்னா இன்னொரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சொல்றீங்க. நீங்க கேட்கறதே மதிய நேரத்துல கேக்குறீங்க. அப்ப இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் வெளியில வராம இருக்கிறதுக்கு நாங்க நிர்வாகிகளை சந்திக்கிறோம். நிர்வாகிகளை எதுக்குங்க சந்திக்கணும்? இப்படி ஒரு 5000 பேரை சேர்த்து நிர்வாகிகளை 500 பேரா சேர்த்தா 10 நாள்ல செஞ்சுட்டு போலாம்ல. மொத்த தமிழ்நாடு பூரா இருக்க நிர்வாகி உங்களுக்கு என்ன 5 லட்சம் நிர்வாகிகள் உங்க கட்சியில ஒண்டி எவ்வளவு நிர்வாகிகள் தான் இருக்காங்க? எதுக்கு இதை மாத்தி மாத்தி பேசுறீங்க? எல்லாருக்குமே பதவி இருக்கா? அந்த 5000 பேர் வரவங்களுக்கு ஃபுல்லா ஆனாப்பட்ட அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் 5000 சில்லு என்னமோ, திமுகவும் அதே மாதிரிதான். அப்போ இவங்க மடைமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பை பத்தி கேட்டா ஸ்டாலின் சார் அவங்கள வர சொல்லுங்க, நாங்க பேசுறோம். கேள்வி நீங்க பேசுங்கன்றதான். அவர்னா பத்திரிகையாளர் சந்திக்காம முதலமைச்சர் ஆயிட்டாரு. இல்ல பத்திரிகையாளர் அவர் மேயரா சந்திக்கலையா? துணை முதல்வரா சந்திக்கலையா? கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரா சந்திக்கலையா? இல்ல கட்சியினுடைய தலைவரா சந்திக்கலையா? எந்த அதிகாரத்துல ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி அந்தஸ்து இழந்து இருந்தாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் நடத்தாதது கிடையாது ஸ்டாலின் அவர்கள். அப்ப ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு? இதை பாக்குற இளைய சமுதாயம் என்ன நினைப்பாங்க? ஓ, ஸ்டாலின் சார் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாங்க, அப்படி அவங்களுக்கு தப்பான செய்தி. அதே மாதிரிதான் எம்ஜிஆர் கூட தான் பத்திரிகையாளர் சந்திக்கல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு தவறான செய்தி. எம்ஜிஆர் பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படின்றதுக்கு இவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அவர் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காருன்றதுக்கு அரசாங்கத்துல நிறைய ஆதாரம் இருக்கு. பேசணும் ஒரு விஷயத்தை. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இவ்வளவுதான். நிறைய ஒரு கேள்வி சார். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 22 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணமே போல, பிரச்சாரத்துக்கு போல அப்படிங்கிறதா ஒரு தகவல். விரைவில் வீடியோ கான்பரன்சிங் மூலமாவும் பிரச்சாரம் பண்ண போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா பாராளுமன்ற எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 40 தொகுதிகள் வரும். அதாவது 40 குழு வரும் பாண்டிச்சேரி சேர்த்து. ஒரு பார்லிமெண்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 6 சட்டமன்ற தொகுதி வரும். இப்ப 22 இடத்துக்கு போகல அப்படின்னா பாதி தமிழ்நாட்டுக்கு போல, பாதிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு இவர் போவே இல்லை. இதுல ஜனத்தொகை அதிகமா இருக்கக்கூடிய சென்னை, அப்புறமா மதுரை, திருச்சியில எல்லாம் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா போய் பார்க்கல தொகுதியா. இப்போ ஜனங்களையும் ரீச் பண்ணல, ஜியோகிராஃபியையும் ரீச் பண்ணல. ஆனா எல்லா இடமும் கவர் பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவாங்க. சட்டமன்ற தொகுதியா போய் அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்றத இதுல புரியுது.